Hello students, welcome to Shiny Max. 9th standard Max chapter 2 exercise 2.8 ல first sum solve பண்ணிரலாம். Represent the following numbers in the scientific notation. அதாவது நம்மளுக்கு numbers கொடுத்திருப்பாங்க, அதை scientific notationல எழுதணும். ஓகேங்களா? அது எப்படி எழுதுறதுனா, இப்போ for example 2 9 8 4. இப்போ பாருங்க, இதுல பாயிண்டே இல்லை. இந்த மாதிரி பாயிண்டே இல்லாத வேல்யூக்கு பாயிண்ட் எங்கே இருக்கும்னா லாஸ்ட் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கிட்டு ஜீரோவை போட்டுருங்க. பாயிண்டே இல்லாத வேல்யூஸுக்கு தான் நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், எப்போவுமே நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷன் எழுதும்போது ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி தான் பாயிண்ட் வைக்கணும். சரிங்களா? அது ஜீரோ கிடையாது, ஜீரோக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் ஜீரோவாக இருந்ததுன்னா ஜீரோக்கு முன்னாடி வைக்கக்கூடாது. ஜீரோவை தள்ளி எந்த நம்பர் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய நம்பருக்கு இப்போ பாருங்கள், நான் இந்த பாயிண்ட்டை 2.984 இந்த மாதிரி இந்த பாயிண்ட்டை நான் இங்கே வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு நம்பரில் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு 10ஓட பவரில் இப்போ ரைட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாயிண்ட்டை நம்ம இங்கே வச்சுருக்கோம். இப்போ இங்கே வச்சுருக்கோம். அப்போது எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கோமோ அதை தான் அதோட பவரில் நம்ம எழுதிக்கணும். இப்போது 1 2 3 டிஜிட்டுக்கு முன்னாடி இங்கே நம்ம பாயிண்ட்டை வச்சுருக்கோம். ஓகேங்களா? அப்போ 10ஓட பவரில் நீங்கள் 3ன்னு ரைட் பண்ணிக்கணும். இந்த சம்மில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, இந்த பாயிண்ட்டை நம்ம வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட் இந்த டைரக்ஷனுக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம மூவ் பண்ணோம்னா 10ஓட பவரில் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் எழுதணும். இது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 0.00846 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், ஒரு ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி வைக்கணும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து இங்கே வைக்கணும். ஓகேங்களா? எழுதிக்கிறேன் பாருங்கள், 8.46. இதை எழுதிக்கிட்டு மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு 10ஓட பவரில் இப்போ ரைட் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா? அப்போது லெஃப்டில் இருந்து நம்ம ரைட்டுக்கு மூவ் பண்ண போகிறோம். மூவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கே இருக்குது. அப்போது 1 2 3 டிஜிட்டுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்டை வச்சுருக்கோம். அப்போ 10ஓட பவரில் நீங்கள் 3ன்னு ரைட் பண்ணிக்கணும். அதுவும் நீங்கள் எங்கேருந்து லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணியிருக்குதுங்க. அப்போ மைனஸ் சிம்பிள் போடணும். ஓகேங்களா? இதை நீங்கள் மறக்கவே கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம சயின்டிஃபிக் நோட்டேஷனை இன்றைக்கி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சொல்யூஷன். நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தந்திருக்கேன், இந்த நம்பருக்கு பாயிண்டே இல்லை. அப்போ பாயிண்டே இல்லாத நம்பர்ஸுக்கு பாயிண்ட் லாஸ்ட் இருக்கும். சரிங்களா? அப்போ பாயிண்ட் வச்சு நீங்கள் 0 ரைட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? இப்போ நான் ரைட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். 5. இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி தான் அந்த பாயிண்ட்டை வைக்கணும். 5. அப்புறம் 6 9 4 3 3க்கு பிறகு எல்லாமே 0, அதனால் அதை எழுதணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டு மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு 10ஓட பவரில் இப்போ நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்டை எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கோம் அதை தான் கவுண்ட் பண்ணணும். அப்போது 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இங்கே வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? அப்போ 11 டிஜிட்டுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட்டை வச்சனால 10ஓட பவரில் 11ன்னு ரைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இனி நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த பாயிண்ட்டை எந்த டைரக்ஷனில் நம்ம மூவ் பண்ணோன்னு பார்க்கணும். சரிங்களா? நம்ம எங்கேருந்து மூவ் பண்ணியிருக்கோம், ரைட்லேருந்து லெஃப்ட்டு. ஓகேங்களா? இங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். அப்போது 10ஓட பவரில் பாசிட்டிவ் நம்பர்ஸை தான் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகேங்களா? நம்ம இப்போ எழுதியிருக்கிறது ரைட்டு. இதை இது லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணீங்கன்னா இங்கே மைனஸ் சிம்பிள் போடணும். சரிங்களா? அதை நீங்கள் மறக்கவே கூடாது. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு இதுதான் ஆன்சர். சரிங்களா? நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பரை சயின்டிஃபிக் நோட்டேஷனில் நம்ம எழுதிட்டோம். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். இப்போ பாருங்கள், இந்த நம்பருக்கு பாயிண்ட் இருக்குது, அதுவும் இங்கே இருக்குது. நான் என்ன சொல்லி தந்திருக்கேன், ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி தான் அந்த பாயிண்ட்டை வைக்கணும். ஓகே, ரைட் பண்ணிக்கலாமா? 2. அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு 0 0 0 5 7. போன சம்முக்கு இந்த 3க்கு பிறகு இந்த 0வை ரைட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா அங்கே ஃபுல்லாமே 0 பார்த்தீங்களா? எந்த நம்பர்ஸுமே இல்லை, வெறும் 0 மட்டும் இருந்து. அதனால தான் அங்கே நம்ம ரைட் பண்ணலை. இங்கே பாருங்கள், பாயிண்ட்டுக்கு பிறகு 3 0 இருக்குது, அதுக்கு பிறகு நம்பர்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த 0வை எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, இனிமேல் என்ன பண்ணணும், மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு 10ஓட பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட் இங்கே இருக்குது, நம்ம இங்கே வச்சுருக்கோம். அப்போது 1 2 3 10ஓட பவரில் 3ன்னு ரைட் பண்ணிக்கணும். அதுவும் பாயிண்ட்டை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் இந்த டைரக்ஷன் மூவ் பண்ணனால பாசிட்டிவ் நம்பர். ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்மளுக்கு செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். இப்போ பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதை ஒரு நம்பருக்கு முன்னாடி நம்ம வைக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய நம்பர் 6. அப்போ 6க்கு முன்னாடி இப்போ நான் ரைட் பண்ண போகிறேன். 6.0. இதுக்கு பிறகு ஃபுல்லாமே 0 தான், 3 0 இருக்குது. அதனால் நீங்கள் அந்த 3 0 எழுதணும்னு அவசியமே கிடையாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 மட்டும் எழுதிட்டாலே போதும். ஓகே, இனி மல்டிபிள் சிம்பிள் போட்டுக்கிட்டு 10ஓட பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம்.
பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே வச்சுருக்கோம். அப்போது 1 2 3 4 5 6 7 10ஓட பவரில் 7 ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? இனி நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த பாயிண்ட்டை நம்ம லெஃப்டில் இருந்து ரைட்டு இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ அதோட பவரில் நீங்கள் மைனஸ் போடணும். சரிங்களா? ஆல்ரெடி சொன்னது தான். இது நீங்கள் இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் வேல்யூ, இது இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் வேல்யூவை தான் நீங்கள் போடணும். 4th சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நம்பருக்கு முன்னாடி வைக்கணும். அப்போ 9. அப்போ 9க்கு முன்னாடி தான் நீங்கள் பாயிண்ட் வைக்கணும். ஓகே, அப்போ ரைட் பண்ணிக்கிறேன். 9.000000. அப்புறம் இந்த 2 புரியுதுல உங்களுக்கு? ஏன்னா 0க்கு அப்புறம் இங்கே நம்பர் இருக்குது, அதனால் அந்த நம்பர் வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே, இதுக்கப்புறம் மல்டிபிள் சிம்பிள் போட்டு 10ஓட பவரில் இப்போ ரைட் பண்ண போகிறோம். ஓகே, பாயிண்ட் இங்கே இருக்குது, 9க்கு பக்கத்தில் பாயிண்ட்டை வச்சோம். அப்போ கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. 10ஓட பவரில் 4. அதுவும் நம்ம லெஃப்டில் இருந்து ரைட்டு இந்த டைரக்ஷனில் மூவ் பண்ணியிருக்கோம். அப்போ மைனஸ் போட்டுறணும். சரிங்களா? ஓகே, இதான் 4th சப்டிவிஷனோட ஆன்சர். ஓகே, இப்போ சயின்டிஃபிக் நோட்டேஷனில் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இவ்வளோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.